Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி பூரி சாம்பார். நம்ம எப்போ யூசுவலா பூரிக்கு மசால் செய்வோம். இல்ல குருமா இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்போம். வித்தியாசமா பருப்பு சேர்த்து அரைச்சு வச்ச சாம்பார் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பூரியோட சாப்பிட. பூரி சாம்பார்ன்றது செமையான காம்பினேஷன் கூட. நிறைய ஹோட்டல்ல ஃபேமஸா பூரிக்கு சாம்பார் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த சாம்பாரை நம்ம வீட்ல சிம்பிளாவே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மல்லி விதை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல். வரமிளகாய் 5 காரத்துக்கு ஏற்றப்பட சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தான் காரமே இதுக்கு. இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாக வெந்தயத்தை வறுக்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துட்டா கசப்பு வந்துடும். இங்கே பாருங்கள், லைட்டாக வறுத்து நல்லா வாசனை வந்துடுச்சு. இதையும் நம்ம வறுத்த பொருளோடு சேர்த்துக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பூரிக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறப்ப டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதும் சீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் கடுகு பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்போயும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம், இப்போயும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி குறுக்க கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போதுமானது இதுக்கு. நல்லா வதங்கினதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி. தக்காளி நல்லா குழைய வர ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும். இவங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாலேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்க மசாலாவை நம்ம சாம்பார் டிஃபன் சாம்பார் செய்கிறப்ப எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலைப்பருப்புனால திக்காகும். அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெந்துறப்ப கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இதுவானோடனே இப்போ நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பயங்கரமாக வாசனை கமன்னு வருதுங்க. கொதி வந்தோடனே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூரி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. காலை பூரியோட இந்த மாதிரி ப்ரோட்டீன் கலந்து சாம்பார் சாப்பிட்றப்ப நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். பூரி டைஜஸ்ட் ஆகலை அப்படின்ற ஃபீலும் இருக்காது. இதில் நம்ம அரைச்சி காரசாரமாக வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு பூரி டைஜஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.